ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவல் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த மாதிரி ஒரு கப்பில் 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்து வச்சுருக்கேங்க. அது ஒரு பாத்திரத்தில் கொட்டியாச்சு. இப்போ மேலே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம அவலை ஊற வச்சுக்கலாம். இல்லை இப்படி தொளிச்சு உங்களுக்கு ஊற வைக்க சிரமமாக இருக்குது அப்படின்னா, தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டு அப்படியே தட்டு போட்டு முடிட்டினா கூட அவல் நல்லா ஊறிடுங்க. நம்ம தண்ணி இந்த மாதிரி தொளிச்சிட்டு விட்டுறலாம். இப்போ எல்லா பக்கமும் ஈரப்பதம் இருந்ததுங்க. நம்ம 5 நிமிஷம் கழித்து பார்த்ததுக்கப்புறமா அவல் நல்லா பொலன்னு இவ்வளோ அழகாக நமக்கு ஊறி கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா அவல் ஊறி இருக்கணும். கையில் உடச்சி பார்த்திங்கன்னா நல்லா உடையணும். இப்போ நம்ம வாங்க தாளிச்சிக்கலாம். வானலில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். அது கூடவே உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு கலந்து வச்சுருக்கேங்க. இப்போ அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு 4 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம், கொஞ்சமாக மஞ்சள் தூள், உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கோம் அவல் இருக்குது இல்லைங்களா, அதையும் நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். அவல் எல்லாத்தையும் நம்ம சேர்த்துட்டுங்க நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் அந்த உப்பு காரம்லாம் கரெக்டாக வரணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டேங்க. நான் ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பச்சை வேர்க்கடலையை நல்லா ஊற வச்சுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. அதையும் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அது கூடவே கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாங்க. இது கூட பச்சை வேர்க்கடலை தான் சேர்த்தணும் அப்படின்ட்டு இல்லைங்க. வெள்ளை சுண்டல் இருந்தால் வெள்ளை சுண்டலும் சேர்த்தலாம், கருப்பு சுண்டல் இருந்தால் கருப்பு சுண்டலும் சேர்த்தலாம். அப்படி இல்லைன்னா பச்சை பயிர் அதுவும் கூட சேர்த்திக்கலாங்க. உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நல்லா சேர்த்து எடுத்துக்கோங்க. இப்போ கடைசியாக மல்லித்தலை தூவி நம்ம பரட்டி எடுத்துட்டோம்னா சூப்பரான அவல் சுண்டல் தயாருங்க. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.